शङ्ख चक्रधर वैजयन्तीधर पीताम्बरधर गोवर्धनोधर तुलसीमाला शोभितगळा गरुडगमन हरिपङ्कजनामा विठ्ठलाये रे पंडरीराया विठ्ठलाये रे. जय श्रीराम. கிருஷ்ண பரமாத்மாக்கு ஷங்கு அப்படிங்கிற அந்த ஆயுதம் எப்படி கிடைச்சதுங்கிற கதையை இப்ப நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாமா? வாங்கோ. ஜெய் ஸ்ரீராம். கிருஷ்ணர் தன்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல சந்தீபனி அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி கிட்ட குருகுலத்துல பாடம் படிக்க போனாராம். அவர் மட்டும் இல்ல, பலராமரும் சேர்ந்து போனாராம். 2 பேரும் 64 நாள்ல 64 கலைகளையும், அதாவது ஆர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை கத்துன்ருக்கா. ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி ஃபினிஷ் ஆயிடுது. இப்போ சந்தீபனி அப்படிங்கிற அந்த மகரிஷி கிட்ட குரு தட்சணையா, சுவாமி உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நாங்கள்லாம் அடியேன் அப்படின்னு கேட்குறார். யாரு? உலகத்துல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற கிருஷ்ண பரமாத்மா. இப்படி பகவானே வந்து நம்ம கிட்ட என்ன வேணும்னு கேட்டா நமக்கு என்னன்னு கேட்க முடியும்? சந்தீபனி அப்ப கூட மகரிஷியா இருந்ததுனால ஒண்ணுமே கேட்கலையாம். பேசாம மௌனமா இருந்தாராம். ஆனா ரொம்ப சேடா இருந்தாராம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபீலிங் ஆஃப் மெலன்கலி இருந்துட்டே இருந்தது. ரீசன் என்னன்னா, அவரோட குழந்தை கிருஷ்ணர் மாதிரி இருக்கிற ஒரு பாலகனை, படிக்க வந்த பாலகன் தானே கிருஷ்ணர், அப்பேற்பட்ட பாலகன் மாதிரி இருக்கிற தன்னோட குழந்தை கடல்ல நீராடும் பொழுது காணாம போயிடுறது. அந்த குழந்தைய நினைச்சுண்டு ரொம்ப மனசு வருந்துறாராம். சந்தீபனி அப்படிங்கிற மகரிஷியோட மனைவியார் வந்து உள்ளேந்து சொல்றாராம், இந்த மாதிரி இவா 2 பாலகர்களும் துவாரகையில ரொம்ப பெரிய ராஜ்யத்துக்கு சொந்தமானவா. அவா நமக்கு கேட்டா மறுக்க முடியாது. முக்கியமா அவர் வந்து பெருமாளோட சாட்சாத் அவதாரம் இவா 2 பேருமே. அதனால நம்மளோட குழந்தை காணாம போயிடுத்து, கடலுக்கு போய் அந்த குழந்தைய மீட்டு தர சொல்லி அவள்கிட்ட விண்ணப்பம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் மனைவியார் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கார். ரொம்ப தயக்கத்தோட சந்தீபனி மகரிஷி வந்து இந்த 2 பேர்கிட்டையும், அதாவது கிருஷ்ணரும் பலராமர்கிட்டையும் தன்னோட குழந்தைய மீட்டு தரும்படி விண்ணப்பம் வைக்கின்றார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. நம்ம கேட்டா கிருஷ்ணர் கொடுக்காம போயிடுவாரா என்ன? அவர் அப்பேற்பட்ட மகரிஷி, அதுவும் குருவா இருந்திருக்கார் கிருஷ்ணாவதாரத்துல. கண்டிப்பா கிருஷ்ணர் சொல்லிட்டார், கவலைப்படாதீங்க குருஜி, உங்களுக்கான அந்த குழந்தைய நாங்கள் கண்டிப்பாக கடல்லேருந்து கொண்டு வந்து உங்கள்கிட்டயே சேர்த்துருவோம், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள டைவிங் பண்ணுறார். யாரு? கிருஷ்ணரும் பலராமரும். ஸ்கூபா டைவிங் பண்ணி கிருஷ்ணரும் பலராமரும் சீயோட பெட்டுக்கே கீழே போயிடுறான். அப்போ அங்கே இருக்கிற கடல் கன்னிகைகள் எல்லாம் அவள்கிட்டெல்லாம் கேட்குறார், இந்த மாதிரி சந்தீபனி மகரிஷியோட குழந்தை இங்கே வந்து காணாமல் போயிடுத்து, அந்த குழந்தைய கொடுங்கோ அப்படின்னு. அப்போ அவள்லாம் சொல்கிறா, அங்கே பாரு, ஒரு ஷங்க்குள்ள ஒருத்தன் தூங்கின்னு இருக்கான், அவன் தான் அவன் குழந்தைய வந்து கொன்னான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி இவாள்லாம் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறான். ஷங்குக்குள்ள தூங்கின்னு இருக்க ஒரு அசுரன், அவன் பேரு ஷங்காசுரன். பாஞ்சஜன்யா அப்படின்ற இன்னொரு பேரும் அவனுக்கு இருந்தது. அவன் என்ன பண்ணியிருந்தானா, நன்னா தூங்கின்னு இருந்தான். நீ வந்து ஒரு குழந்தைய பாத்தியா? அந்த சந்தீபனி மகரிஷியோட குழந்தை இங்கே கடலுக்குள்ள காணாம போயிடுத்தான், நீ அந்த குழந்தைய பாத்தியான்னு கேட்குறார் கிருஷ்ணர். ரொம்ப கர்வத்தோட சொல்றானா ஷங்காசுரன், ஆமா அந்த குழந்தைய நான் தான் கொன்னேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு கேட்டானா ரொம்ப கர்வத்தோட. அதாவது ஈகோ அண்ட் ப்ரைடா, ஒரு ஃபீலிங்கோட. ப்ரைடும் ஈகோவும் பெருமாள் கிட்ட என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாளை கீழே தான் அவளை ஆக்கிடும். அப்புறம் பெருமாள் என்ன நினச்சார்? கண்டிப்பாக இந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் திரும்பியும். நான் தான் வதம் பண்ணேன், வதம் பண்ணா அவனை வந்து எங்கே போனோம், அடுத்த ஸ்டெப்பு நேர யமலோகத்தில் இருப்பான், அங்கே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஷங்காசுரன் ரொம்ப கர்வமாக இருந்தானா.
கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடுத்து இவனால தான் இந்த குழந்தை யமலோகத்துக்கு போயிருக்கு, அதனால இவனை முதல்ல அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வதம் பண்றார் சங்காசுரனை. அது மட்டும் இல்லாம அவன் சரணாகதி ஆயிடுறான் லாஸ்ட் மொமெண்ட்ல. அந்த டைம்ல கிருஷ்ணர் மனசிறங்கி, நீ எந்த சங்குக்குள்ள போய் துயில் எழுந்தியோ தூங்கின்றே இருந்தியோ அந்த சங்க நான் என்னோட ஆயுதமா வச்சுக்கிறேன், பாஞ்சஜன்யமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த பாஞ்சஜன்ய சங்க தன்னோட பஞ்சாயுதத்தில் ஒரு ஆயுதமான சங்கா வச்சுருக்கார். இப்போ கூட யமலோகம் போனாராம் கிருஷ்ணர். அங்கே போய் யமதர்மராஜா கிட்ட, இந்த மாதிரி சந்தீபனி மகரிஷியோட குழந்தை உங்ககிட்ட வந்திருக்கான், நான் குருதட்சணையாக கொடுக்கணும்னு குரு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் தயவு செய்து அந்த குழந்தைய எங்களோட அனுப்பிச்சுடுங்கோ. எப்படி அந்த குழந்தை காணாமல் போனானோ அதே மாதிரி அந்த குழந்தைய நாங்கள் குருதட்சணையாக எங்களோட குருக்கே சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யமதர்மராஜா கிட்ட உத்தரவிடுறார். யமதர்மராஜா உலகத்துக்கெல்லாம் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு அடிபணிஞ்சு தன்னோட லோகத்தில் இருக்கிற அந்த சந்தீபினி மகரிஷியோட குழந்தைய ஒப்படைச்சுடுறார். அந்த குழந்தைய கூட்டின்னு இங்கே துவாரகையில் சந்தீபினி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வரார் கிருஷ்ணரும் பலராமரும். குழந்தைய ஒப்படைக்கிறார், குருதட்சணை செலுத்துறார். அதே மாதிரி அதே சமயத்தில் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க தன்னோட ஆயுதமாக ஏந்தி இன்னைக்கும் சங்கநாதம் பண்ணிண்டு நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜிஸையும் போக்கிண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியும் விக்ட்ரியும் கொடுத்துண்டு சந்தோஷமாக நம்மளை காப்பாத்திண்டு இருக்கார். ஜெய் ஸ்ரீராம்.